You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து அறிவதில் நாம் முன்னேறி கடந்து போகும்போது வசனம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதை நாம் தெளிவாய் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது, இது நிரந்தரமானதல்ல. நிரந்தரமானது நித்திய வாழ்வு என்பதாய் நாம் தெளிவாய் அறிந்திருக்கோம். அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நம்மளை கொண்டு போக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இயேசு இந்த உலகத்துக்குள் பிரவேசித்தார் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் நம்மளை உயர்த்துவதற்காக மாத்திரமல்ல, உலகத்தில் நாம் பெரிய ராஜ்யங்களை கட்டி ஸ்தாபித்து இந்த இடத்துல அரசாள வேண்டும் என்ற நோக்கத்தோடலாம் இல்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட ஆளுகை உலகத்தில் இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அவைகளெல்லாம் நிரந்தரமானதல்ல. எல்லாமே ஒரு முடிவுக்குள்ளே கடந்து வரும். ஒரு நாளிலே சில நொடிகளுக்குள்ளே எல்லாமே முடிந்து போகும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நித்திய வாழ்வை நோக்கி நாம் கடந்து போவதற்கு வேதத்தில் பல காரியங்களை ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அவைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்பதை இயேசு சீஷர்களை பார்த்து பேசினதும், அவர் சுற்றி இருக்கிற வேத பாரகர் அவர்களெல்லாம் குறித்து பேசினதையும் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் அவர் பதிவு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் வசனத்தை நாம் ஆராய்ந்து அறிந்து வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்வோமானதால் நாம் நித்தியராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். சில பகுதிகளுக்கு முன்னே நாம் தியானித்து பார்க்கும்போது நம்மத்தில் ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவர்கள் நித்திய ஜீவனை குறித்து ஏராளமான காரியங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். அதில் குறிப்பாய் ரட்சிப்பு, முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்பதை குறித்தும், விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருப்பதை குறித்தும், அதுக்கு பிறகு தேவனுடைய நடுக்கையில் நாம் எப்படியா நடக்க வேண்டும் என்பதை குறித்தும் ஏராளமான காரியங்களை அந்த பகுதிகளில் நாம் பார்த்துருக்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பெனியேசை அவர்கள் அவங்களுக்கு வெளிப்படுத்தின சில காரியங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டரையா இருப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில் அவர்களை நாம் மீண்டுமாய் வரவைக்கிறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஸோ தொடர்ந்து இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் நாம் இணைந்து வசனங்களை ஆராய்வது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதே நேரத்தில் பார்க்குற அவங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ போன முறை நம்ம உட்காந்து பேசும்போது சில காரியங்களை நீங்கள் சொல்லிக் கொடுத்த போது, ரட்சிப்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், முடிவு பரிந்து நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். அப்போ விசுவாசத்தை காத்துக்கொண்டு வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும். அப்படி நிறைய காரியங்கள் எல்லாம் நமக்கு அந்த 3 பகுதிகளிலே நாம் சில காரியங்களை தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த நித்திய ஜீவனை குறித்து நாம் பேசும்போது என்ன பாஸ்டர் பேச போகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அநேக உபதேசங்களை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த உபதேசம் ஒரு வார்த்தையாக நாம் படிக்கும்போது அந்த நித்திய ஜீவனுக்கு யார் போவாங்க, நித்திய அழிவுக்கு யார் போவாங்கங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும். நித்திய ஜீவன் என்பது என்ன? தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். அதை நித்திய ஜீவன்கிற அந்த வார்த்தையின் கீழே நாம் தியானிக்கிறோம். ஒன்று, நரகத்துக்கு போகாமல் பரலோகத்துக்கு போகணும். அப்போ அந்த நித்தியங்கிறது 2 பகுதி. நித்திய வாழ்வு, அந்த நித்திய வாழ்வுங்கிறது மகிழ்ச்சி. அதே நித்தியங்கிற ஒன்றது வேதனை. மேலே ஆண்டவர் விட்ட போகும்போது அது நித்திய ஜீவன் சொல்லப்பட்ட சந்தோஷமான வாழ்வு. அங்கே ஏசப்பா இருப்பார். நித்திய அழிவு, அதாவது நித்திய ஜீவன், அது அழிவுன்னா அதுக்கு எதிர்மாறானது ஆக்கணித்து, அதுவும் அழியாதது. அதுவும் அழியாதது, இதுவும் அழியாதது. அங்க சந்தோஷம், சமாதானம், ஏசப்பா இருப்பாரு. இது வேதனை, ஆக்கினை, தண்டனைகள். அப்போ அதை தான் நம்ம நித்திய ஜீவன் சொல்றதுன்னா அது என்னன்னு யோசிப்பாங்க. ஏன்னா சில பேருக்கு நம்ம இதெல்லாம் பேசும்போது நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நரகம் என்பதெல்லாம் இவர்கள் சும்மா சொல்லுகிறார்கள் என்ற ஒரு நோக்கத்தில் கோணத்தில் பார்க்குறாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை என்பது இன்னும் அவங்களுக்கு நிறைய பேருக்கு புரியல. அதை புரிய வைக்கிறது தான் இந்த பரிசுத்த வேதம். ஆமாம், நீங்கள் வேறு புத்தகங்கள், வேறு காரியங்களை நீங்கள் அலசி பார்த்தால் சரித்திர வடிவம் இருக்கும்,
இந்துத்துவனுடைய கதைகள் இருக்கும், பொதுவான அவருடைய கருத்துக்கள் இருக்கும். ஒருவர் சொன்னாருன்னு. ஆனால் இது கடவுளுடைய வார்த்தை. கண்டிப்பா இது அத்தனை இதில் உள்ள துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும். வேறு காரியம் பார்த்தீங்கன்னா மனுஷ துவக்கம் மனுஷ முடிவை குறித்தெல்லாம் பொதுவாக விட்டுருவாங்க. இதெல்லாம் படிச்சுட்டு மற்ற சொல்லுவாங்க. ஆனால் இதில் தான் உலக துவக்கம், வானம் பூமி, மனிதன், கடைசியில் என்ன நடக்கும் என்பது. அதனால தான் இதை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது முதலாவது அதை படிக்கிறவங்களுக்கும் சொல்கிறவங்க வாழ்க்கையுமே ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆமென். ஒரு மாற்றம் ஏற்படுது. அப்போ இன்றைக்கி நான் சொல்கிற ஒரு குறிப்பு என்னன்னு சொன்னால், ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது உபதேசம் அப்படின்னா டீச் பண்ணார். இதை குறித்து நாம் பல முறை தியானித்திருக்கிறோம். மத்தேயு 5, 6, 7 இதில் சொல்லவே வேணாம், அத்தனையும் அதற்குள்ளே அடங்கியிருக்கு. உபதேசம் உபதேசம். அப்போது ஒரு வசனம் நான் படிக்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரத்தின் 31வது வசனம். யோவான் 8:31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாய் இருப்பீர்கள். ஆமென். சீஷர்களை ஆண்டவர். ஓகே, அப்போ இதை சொன்னவர் யாரு அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யாருக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னு சொன்னால் யூதர்களுக்கு சொல்லுகிறார். தன்னை விசுவாசித்த யூதர்களுக்கு சொல்லுகிறார். யார் அந்த யூதர்கள்? விசுவாசித்த கூட்டமும் உண்டு, விசுவாசிக்காத கூட்டமும் உண்டு. விசுவாசிக்காத கூட்டம் எப்பொழுதுமே குற்றம் சொல்வதும் குறை கண்டுபிடிப்பதும் அப்படி இருந்தாங்க. ஆனால் இங்கே ஒரு கூட்டம் அவர் சொன்ன வார்த்தைகளை விசுவாசித்தாங்க. அவர்களுக்கு தான் சொல்கிறாரு, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். அந்த நிலைத்திருந்தால் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு விளங்குதில்லை? கண்டிப்பா. அப்போ அந்த நிலைத்திருத்தல் தான் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்பட்டவனின் முடிவு எது? நித்திய ஜீவன். ஆமா. அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்னை விசுவாசித்ததனால என் ஆண்டவர் என்னுடைய பிதாவாக கொடுத்த வார்த்தையை உங்களுக்கு நான் சொன்னேன். சரி, அது வசனம் சொல்லுவேன். இப்படி நீங்கள் நான் சொல்கிற என் வாயின் மூலமாய் சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை, உபதேசம் என்பது என்ன? வார்த்தைகள், தெளிவான வார்த்தை, சரியாய் வாழ்வதற்கு, தவறாய் வாழாமல் இருப்பதற்கு, அதான் உபதேசம். கண்டிப்பா. அதை முறைப்படுத்தி சொல்வது தான் கற்றுக் கொடுக்கிற விஷயம். அப்போ அதை சொல்கிறாரு, நீங்கள் நிலைத்திருக்கணும். அப்படி இருந்தால் மெய்யாகவே உண்மையாக நான் சொல்கிறேன், நீங்கள் என் சீஷர்களாய் இருப்பீர்கள் அப்படின்றாரு. அப்போது ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இது அப்படின்னா உபதேசம் யாருடையது? கண்டிப்பா உபதேசம் அவர் சொல்கிறாரு என்னுடைய உபதேசன்றாரு. சரி. இப்போ உபதேசம் யாருது அப்படின்னா, இன்றைக்கு நீங்கள் மற்றவர்கள் நம்முடைய ஊழியத்துக்கு அப்பாற்பட்டு, வேதத்துக்கு அப்பாற்பட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று அவருடைய சொந்த கருத்துக்கள் இருக்கும், இல்லாவிட்டால் இதற்கு முன்னாடி யாரோ சொன்ன எழுதின அதில் உள்ள கருத்துக்களை எடுத்து மற்றவங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. கண்டிப்பா. கட்டுரைகள்லாம் எழுதுவாங்க. கண்டிப்பா. ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிற அந்த உபதேசம் யாருது அப்படின்னு சொல்கிறாரு, என்னை அனுப்பின என் பிதாவினுடையது. அப்போ நாம் இந்த இடத்துல குழப்பம் இல்லாமல் பல முறை சொல்லி கொண்டு இருக்கிறோம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். மற்றவங்க சொல்லுவாங்க, உங்கள் கிறிஸ்தவத்திலையும் 3 கடவுள் தானே? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நாங்கள் 3 பேருன்னு வேதம் சொல்லி இருக்கிறத மறைச்சு நாம் பேச முடியாது. கண்டிப்பா. நாங்கள் 3 பேரும் ஒன்று, ஆனால் நாங்கள் தனித்தனியாக செயல்படுது. நாங்கள் 3 பேருன்னு சொன்னாலும் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் சொன்னாலும் நாங்கள் 3 கடவுள் கிடையாது. 3 தனித்தனியாக வச்சு 3 பேர் காலில் விழணுங்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லை. ஒரே ஒரு தேவன், ஒன்றான மெய் தேவன், அப்படிதான் சொல்லியிருக்கு. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து தேவன். அப்போ ஏன் பிதான்னு குறிப்பிடுகிறார்? நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், அவர் மனிதனாய் வந்ததினா. ஏன் மனிதனாய் வந்தார்? மனுஷனுக்காக வந்தார்.
தெய்வம் இந்த பூமிக்கு வந்ததில் பல காரணம் இருக்கு, அதை தான் தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்போ அவர் மனிதனாய் வந்ததினாலே ரெண்டாவது ஆழ்த்தத்துவம் உடையவர். அடுத்த தேவன் மனுஷன்கிற ரீதியில் அதை அடுத்த இடத்தில் அவரை குறித்து சொல்லப்படுகிறது. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, யோவான் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தின் 14, 7ஆம் அதிகாரம் 14 சொல்றாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பண்டிகைக்கு போறார். அந்த பண்டிகையின் பெயர் யூதருடைய கூடார பண்டிகை. இந்த 7ஆம் அதிகாரத்தில் நீங்க அதை தான் பார்க்க முடியும். சரி, ஆண்டவர் அங்க போறார். சிலருக்கு சொல்றாங்க, நாங்கள் பண்டிகைக்கு போகிறோம், நீ வரியான்னு. நீங்கள் போங்க, நான் வரேன்னு சொன்னார். அப்புறம் போயிட்டார். ஏன்னா அவர் இந்த உபதேசத்தை கை கொண்டவர். சரி, அவருக்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட உபதேசம் பழைய ஏற்பாட்டிலலாம் அதை கை கொண்டவர். ஏன் அவர் உபதேசிக்கிறார்னா, அவர் உபதேசிக்கிறதுக்கு முன்ன அதை கடைபிடித்தவர். அதுதான் அவர் ஒரு முறை சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இவைகளெல்லாம் அழிப்பதற்காக நான் வரவில்லை, இவைகளெல்லாம் நிறைவேற்றுவதற்காக வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதை அப்படியே சொல்லி வரும்போது ஜனங்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க ஆண்டவரை குறித்து. 12ஆம் வசனத்தில் 14, பாதி பண்டிகை ஆனபோது இயேசு தேவாலயத்திற்கு போய் உபதேசம் பண்ணினார். அப்போ ஆண்டவருடைய ஊழியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசுவின் ஊழியம் அவர் வெளி ஜனங்களுக்கு வெளியில் மலை மேலே இருந்து சொல்வதும் படகு மேலே இருந்து சொல்லுவதும் பல ஜனங்கள் கூடி வந்திருக்கும்போது சொல்வது மட்டுமல்ல, அதிகமாக அவர் ஆலயத்தில் தேவாலயத்தில் அவர் உபதேசம் பண்ணுறார். ஏன்னா அவர் ஒருத்தன் கேட்டான், அதை ஒரு நாட்களில் பேசுவோம், நல்ல போதகரே அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை கேட்குறான். என்ன நீ நல்லவன் சொல்லாதன்ட்டு அவனுக்கு தெளிவுபடுத்தி அதை குறித்த ஒரு 7 விதமான காரியம் இருக்குது. நான் இன்னும் அதை பற்றி நான் பேசலைங்க. சரி. அப்போ அவர் போயிட்டு தேவாலயத்தில் உபதேசம் பண்ணார்னா, தேவாலயத்தில் தெய்வீகத்தை அறிந்தவர்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள் வர்றாங்க. அவங்களுக்கு இன்னும் தெரியல, அவங்களுக்கு தெளிவான உபதேசம் தெளிவான போதனை எப்படி. அப்போ எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அங்கே நிறைய பேர் அதன்படி வாழவில்லை. அவங்க வாழக்கூடிய அளவுக்கு செய்தி இருக்குது, ஆனால் அதை கற்றுக் கொடுக்கவும் சரியான ஆட்கள் இல்லை, அதை கற்றுக்கொள்ளுவதற்கும் சரியான ஆட்கள் இல்லை. அதனால தான் ஆண்டவர் போயிட்டு தெளிவான உபதேசத்தை அவர்களுக்கு போதிக்கிறார். அப்போ சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அடுத்த வசனத்தில் அதை சொல்ல ஆரம்பிக்கிறது. எல்லாரும் சொல்றாங்க, இவன் படிக்கலையே. மற்றவங்க பார்வையில் இயேசுவானவர் படிக்கலைன்னு தெரியும். ஏன்னா அவரே சர்வ ஞானம் உள்ளவர், அவரே வார்த்தை, அவரே எழுதப்பட்டிருக்கிறது அவர்தான், அவருடைய வார்த்தை. இவருக்கு மனுஷனா வந்ததுனால அப்படி சொல்றாங்க, மற்றபடி அவர் தான் எல்லாமே. அவர் வேதத்தில் நிறைய இருக்கு, அவர் தான் ஞானம், அவர் தான் எல்லாமே. அது இவன் கல்லாதவனாய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். 16ஆம் வசனம் சொல்லுது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையது அல்ல, என்னை அனுப்பினருடையதா இருக்கிறது. ஆமென். ஏன் உபதேசம் அல்ல, அவர் தான் வார்த்தை. இதில் இந்த இடத்துல ஒரு காரியத்தை பார்க்கிறோம், எனக்குரியதுன்னு சொன்னாலும் தப்பு இல்லை, யாரும் தவறாக எடுக்க முடியாது. இதில் அவருடைய தாழ்மை வெளிப்படுகிறது. எப்போவுமே அவர் சகல மகிமையும் கனமும் புகழும் அவர் சொந்தமாக சொல்லலாம், யாரும் எழுப்ப முடியாது. ஆனால் அவர் தன்னை தாழ்த்திக்கிட்டே வர்றாரு. ஏன்னா அவர் பரலோகத்திலிருந்து வந்ததே தன்னை தாழ்த்தி தன்னை வெறுமையாக்கி எல்லாருக்கும் முன்னாடி ஒரு தெளிவை கற்றுக் கொடுப்பதற்காக தான் வந்தார். அப்போ வந்ததுனால அந்த இடத்துல கூட தன்னை தாழ்த்தார். நான் உங்களுக்கு சொன்னால் கூட இது அவருடைய உபதேசம்தான், ஆனால் அவர் இது என் உபதேசம் அல்ல, என்னை அனுப்பினவருடைய உபதேசமாய் இருக்கிறது அப்படின்ட்டு அந்த வார்த்தையை அவர் சொல்கிறாரு. அப்போது என்ன ஏன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, அங்கே எவ்வளவு உபதேசம் பண்ணாலும் அவங்க கேட்க மனசு இல்லை, கேட்க மனசு இல்லை. ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, 8ஆம் அதிகாரத்தின் யோவான் 8ஆம் அதிகாரத்தின் 43ஆம் வசனம் சொல்லுது.
ஏன் இது அடிக்கடி 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 தன்னுடைய அந்த உபதேசத்தை சொன்னாலும் என் பிதா, என்னுடைய பிதான்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, இதே உபதேசம் கூட 14லேருந்து 19 வரைக்கும் கூட நீங்கள் படிச்சீங்கன்னா அதனுடைய விளக்கம் இருக்குது. அந்த யோவான் 7ஆம் அதிகாரத்தின் 14 முதல் 19 வரைக்கும் படிக்கும்போது அதனுடைய விளக்கத்தை அவர் சொல்றாரு. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனது உள்ளவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமா பேசுகிறேனே என்று அறிந்து கொள்ளுவார். அப்போ அடுத்த வார்த்தை சொல்றார் 18ல், நான் சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் நம்ம யாரையும் அனுப்பி வைப்போம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு, சில காரியங்களை சொல்ல. அவங்க அதை போய் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, தங்களை பற்றியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. செய்தி அவங்களுக்கு போய் சேராது. அப்போ அந்த இடத்துல குழப்பமாக இருக்கும். அப்போ தங்களை அனுப்பினவர் ஒருவர், அனுப்பப்பட்டவர் என்ன செய்வாங்க, தங்களை பற்றியே சொல்லி அந்த இடத்துல தங்களுடைய பேர் வரும்படி செய்வாங்க. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை அனுப்பின பிதா இருக்கிறாரு, நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இது நான் என் சுயமாய் நான் அதை பேசலை. ஏன்னா சுயமாக பேசுகிறவன் தங்களுக்கு மகிமை உண்டாக தேடுறான். ஏன்னா அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறான், உண்மையுள்ளவராக இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. 19ல் சொல்கிறாரு, மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? பழைய ஏற்பாட்டில் உபதேசம்னு அதிகம் வராது, அந்த நியாயப்பிரமாணம் அப்படி தான் வரும். நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தோம் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை. நீங்கள் என்னை ஏன் கொலை செய்ய தேடுகிறீர்கள்? அதனால தான் சொல்றாரு, பிதாவை கொண்டு வர்றாரு. அப்புறம் பிதான்னு சொல்லும்போது தான் அவங்க பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் கொலை செய்ய தேடுறாங்க. அப்போ நியாயப்பிரமாணங்கிற காரியத்தை உச்சரிக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, எவ்வளவு தெளிவான ஆண்டவர் பரலோகத்திலிருந்து வந்தோம், அவர் உபதேசங்களை சொல்லி கூட அவங்களுக்கு கேட்க மனதில்லை. இப்போ நான் குறிப்பிட்ட 8:43 8:43 என்ன சொல்றாரு, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதினால் அல்லவா? உபதேசத்தை அவர் கொடுக்கிறாரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, கேட்க மனசு இல்ல. பிதாவையும் சொல்றாரு, இது பிதா எனக்கு சொல்லி கொடுத்ததுப்பா, எனக்குரியது என்னுடைய பிதாவது தான் நான் உனக்கு சொல்றேன். அப்புறம் இன்னும் தெளிவா சொல்றாரு, மோசையை கொண்டு வருகிறார். மோசே நியாயப்பிரமாணம் அதை கொண்டு வராரு. அப்போ கூட இதை அவங்க ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. அப்போ இப்படி சொல்லதுனால என்ன சொல்றாங்க, 44ஆம் வசனத்தில் ஆண்டவர் தான் சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீங்க. அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அதனால தான் சொல்றார், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்றேன், நீங்கள் என்னை விசுவாசிக்கல, குற்றப்படுத்துறீங்க. இப்போ உபதேசத்தை சொல்லும்போது பிதாவை கொண்டு வருகிறார், பிதாவால் அனுப்பப்பட்ட தன்னை கொண்டு வருகிறார். அப்புறம் மோசே, இதற்கு முன்னாடி இவர்கள் பின்பற்றின, இவர்கள் மோசையின் ஆசனத்தில் உட்கார்ந்து தானே இவங்க உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மோசையை கொண்டு வந்து நியாயப்பிரமாணத்தை கொண்டு வராரு. அப்படி இருந்து ஏற்றுக்கொள்ளங்கிறதுனால தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளலை, பிசாசை தான் பின்பற்றுறீங்க. ஆண்டவர் சொல்ல வேண்டிய நேரத்தில் தெளிவாக அவர் வைராக்கியமாக சொல்கிறாரு, சொல்ல வேண்டிய சத்தியத்தை நேரடியாக அடிக்கிறாரு. இன்னும் கூட பாருங்கள், இப்போ இன்னும் தொடர்ந்து நாம் படிக்க முடியும், அதை பற்றி அதிகமாக சொல்கிறாரு. சரி, ஏன் அவங்க கேட்க மனசு இல்லைங்கிறதுக்கு காரணம் அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது.
பிசாசானவன் அவருடைய கண்களை குருடாக்கி அந்த உபதேசங்களை கேட்க முடியாதபடிக்கு பண்ணி இருக்கிறார். அப்போ என்ன முக்கியமாக என்ன அப்படின்னா, நித்திய ஜீவனை அவர்கள் அடைய வேண்டுமானால் அவர்கள் தேவனுடைய உபதேசத்தை கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இந்த இடத்துல அவர் இந்த உலகத்துக்குள்ள வந்தபோது இவர்கள் அதை கேட்பதற்கு மனம் இல்லாமல் இருந்தார்கள். உபதேசத்தை கேட்க வேண்டும். ஆமா, அதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சரி, உபதேசத்தை கேட்க வேண்டும். கேட்டாதான் நிலைத்திருக்க முடியும். சரி, நிலைத்திருக்க முடியும். இப்ப நிலைத்திருத்தல்னா என்ன? கை கொள்றது. கை கொள்றது. அப்ப கை கொள்ளுகிறவர்கள் தான் நித்திய ஜீவனுக்குள்ள அடைய முடியும். கண்டிப்பா. அப்ப இவர்கள் வாழ்க்கையில் கேட்கறதுக்கே மனசு இல்லை. தெளிவுபடுத்தி சொல்றாரு ஆண்டவர் இயேசு, தெளிவா சொல்றாரு, என்னுடைய உபதேசம், ஆனா உங்களுக்கு அது பிடிக்கல, ஆனா என் பிதாவை கொடுத்த உபதேசத்தை உங்களுக்கு சொல்றேன், அதையும் நீங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. அப்புறம் மோசே மூலமா கொடுக்கப்பட்ட செய்தி தான் நானும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அதையும் நீங்க ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. அப்போ முழுமையா என்ன இருக்குன்னா, உங்க கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு. கேட்கவும் மனசெல்லாம், கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்பதற்கும் மனசில்ல. நீ கேட்டால்தான் யோசிக்க முடியும், அதை யோசித்தால்தான் கை கொள்ள முடியும். இப்ப கை கொள்ளுதல் என்பது கீழ்ப்படிதல், கீழ்ப்படுகிற விஷயம். அப்ப இவங்க ஆரம்பத்திலேயே அதை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்ப என்ன சொல்றாங்க, ஆண்டவர் எப்பவுமே கடினமாலாம் சொல்லலை, கடினமான வார்த்தைகளை அவர் சொல்லவே இல்லை. இருக்கிறத சிலருக்கு ஓமையாக சொல்லி கொடுத்தாரு, சிலருக்கு சுற்றுப்புற இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் அவங்க அதை புரிந்து கொள்கிற விதம், புரிந்து கொள்வது காரணம் அவங்களுக்கு மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறதுனால். அப்போது இவர் உபதேசம் சொல்லும்போது ஏன் அதை கேட்க மனசு இல்லைன்னு சொன்னால், அவருடைய இருதயம் கல்லாய் மாறினதுனா, இருதயம் கல்லாக மாறினது. வசனம் ஒன்று இருக்கு பாருங்க, நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இந்த செய்தி வருவதினால் அதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். யோவான் 6ஆம் அதிகாரத்தின் 60 வசனம் முதல், யோவான் 6:60 முதல்ல என்ன சொல்றாங்க, 59 சொல்றாரு, கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். தேவாலயத்தில் தான் அதிகமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி. அப்போ அவருடைய சீஷர், அங்கே சீஷர்கள் இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பிரச்சனை என்ன, மற்றவங்க தான் கேட்க மனசு இல்லாத போய்கிட்டு இருக்காங்க. மற்றவங்க எல்லாத்தையும் விளக்கி கொடுத்து அவங்களுக்கு தெளிவான போதனையை கொடுத்தாரு. இங்கே சீஷர்களே கூட இருக்காங்க. இவர்களுக்கு பலமுறை வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து, அதாவது இந்த 12 பேரை விட்டுட்டு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த 12 பேர் அவரோடு கூட இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் மற்ற கூட இருக்கக்கூடியவர்கள் கேட்கவில்லை என்று இந்த பகுதி அவங்க கூடவே அதிகம் இல்லை. ஆமா, அங்கங்க போகும்போது அந்தரங்கமா பின்பற்றினவங்க இருக்காங்க, வெளிப்படையா பின்பற்றினவங்க இருக்காங்க. ஒரு முறை 70 பேரை அனுப்புறாரு. ஆமா, 12 பேர். ஆமா, சிலர்கிட்ட 2 பேரை அனுப்புறாரு, சில இடத்துல 3 பேரை அழைச்சிட்டு போறாரு, சில இடத்துல 70 பேர் அனுப்புறாரு. இன்னும் ஏராளமான சீஷர்கள் அவருக்கு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் குறிப்பிட்டதை போல அந்த 12 பேருக்கு இல்லாம அடுத்த சீஷர்கள் அவங்க அமர்ந்து ஒரு 3 வருஷம் கூட கற்றுக்கொண்டவங்க. முழு உபதேசம் அந்த இடத்துக்கு போகும்போது, ஏன்னா அப்போ நீங்கள் அந்த 59ஆம் வசனத்தில் சொன்னீங்க கப்பர்நகூமுக்கு போகும்போது, அப்போ அந்த இடத்துல உள்ளவர்கள் இவர் அங்கே போனாக்கா அவங்க வருவாங்க. ஆமாம் ஆமாம், அவ்வளோதான். பட் இந்த கூடவே இருக்கிற 12 பேர் இவர் எங்கே போனாலும் கூடவே போய்கிட்டு இருந்தாங்க. அதுதான் அவங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம். இவங்க கூடவே எல்லா நேரத்திலும் கூட இருந்தவர்கள், இவர்கள் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்போது அப்போ அவர் உபதேசத்தை கேட்கக்கூடிய அந்த உபதேசம், அங்க நடந்த அற்புதம், ஆமா, அங்கே இருந்த காரியங்கள், அப்புறம் ஆண்டவர் அதை முடிச்சிட்டு போன பிறகு இவங்க இங்கே தான் இருப்பாங்க. ஆமா, அதனால அப்போ அவர் சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது அவங்க அறிக்கை பாருங்க, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, நம்ம கூட இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க. நம்ம சர்ச் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சபை, நம்ம சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகள் யாரு, பல வருஷம் ஆன பிறகு அவங்களும் சீஷர்கள் தானே. சீஷர்கள் யார், அதிகமாக அமர்ந்து கற்றுக்கொண்டவங்க. ஆரம்பத்தில் விசுவாசிகள்ன்றோம்,
அவரும் போக 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 அவர்கள் கற்றுக்கொண்டு ம். தெளிவா பிறருக்கு போய் அதாவது சத்தியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மைக்கு உள்ளவர்களாய் மாறுகிறார்கள். மாறுறாங்க. முதல் தன் கற்றுக்கொள்ளுகிறார்கள், அதுக்கு பிறகு பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அதுதான் சீஷருங்க செஞ்சாங்க. இந்த 12 பேர் இயேசுவோடவும் இருந்தாங்க. அவர் விட்டுட்டு போன பிறகு, பரமேறி போன பிறகு இவர்கள் உலகம் முழுவதும் அறிவித்தார்கள். அறிவித்தாங்க. அதனால தான் இந்த ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கிட்ட சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. பவுல் ஒரு முறை சொன்னாரு, விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, காலத்தை பார்த்தால் போதகர்களாய் இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பாலை உண்ணக்கூடியவர்களா இருக்கீங்களே, பலமான ஆகாரத்தை நீங்க உட்கொள்ளலாமா அப்படின்னா, தெளிவான சத்தியத்தை இன்னும் நீங்க புரிஞ்சிக்காம இன்னும் ஆரம்பத்திலேயே இருக்கீங்களே அப்படின்ட்டு தான் பவுல் அவங்களுக்கு கொஞ்சம் கடுமையா சொல்றாரு. ஆமா. அப்போ அதே போலதான் ஆண்டவர் இங்க அவருடைய சீஷர்களுக்கு சொல்லும்போது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் அப்படின்னு. அப்போ 61 சொல்றாரு, சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே யாரும் சொல்லலை. இதை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சில நேரத்தில் தேவ ஊழியர்கள் பிரசங்கிக்கும் போது அநேகர் என்ன சொல்லுவாங்க, யாரோ கூட இருந்த இந்த பிரதர் தான் போயிட்டு அவர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, அந்த சிஸ்டருக்கு தான் இந்த விஷயம் தெரியும், அவங்க தான் போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிட்டாங்க, அதனால தான் அந்த பாஸ்டரு அந்த ஊழியக்காரர் இதை போல் வார்த்தைகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு குழப்பமே பண்ணிடுவாங்க. இன்றைக்கி பல இடங்களில் நடக்குது. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் அவங்கள, இது யார் யார் போய் சொன்னாங்க, அவர் தீர்க்கதரிசி. கண்டிப்பா தீர்க்கதரிசி. அவருக்கே தெரிந்தது, அவர் உணர்றாரு, அந்த இடத்துல இருக்கும் போது அவர் உள்ளவே அதை உணர்கிறார். ஏன்னா இது இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை. ஆமா. நீங்க அவரை பற்றி பார்க்கும் போதெல்லாம் ஆமா இப்படிதான் சொல்லியிருக்கோம். அவங்க யோசிக்கிறதே அவருக்கு அதான் தேவன். ஆமா. ஒரு தீர்க்கதரிசிக்கு எல்லாருக்கும் தெரியாது. இப்போ பொதுவாக அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், பல ஊழியர்கள் சொல்கிறோம், எல்லாமே எனக்கு 100க்கு 100 தெரியும்னு சிலர் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 100க்கு 100 தெரியாது. கண்டிப்பா. மனுஷனுக்குன்னு கடவுள் ஒரு அளவு வச்சிருக்கிறாரு. தீர்க்கதரிசி தான். எலிசா ஒரு இடத்துல சொல்றதை நாம பார்க்க முடியும், கர்த்தர் எனக்கு இதை சொல்லாமல் மறைச்சு வச்சிருக்காரு, சூனேமியாள், அந்த பிள்ளை இறந்து போச்சு. அந்த இடத்துல ஆண்டவர் சில இடத்துல சிலதை மறைக்கிறார். ஆனால் சிலர் எல்லாம் தெரியும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாம் தெரியாது. நாம் இப்போ நான் கூட பல வருஷம் அந்த கிருபை பெற்று இருக்கிறோம், எல்லாமே நமக்கு தெரியாது. ஆனால் ஓரளவுக்கு ஆவியானவர் உணர்த்துறாரு, நாம சொல்கிறோம். ஆனால் இவர் அப்படி இல்லை, 100க்கு 100 அவர் தேவன், அவர் தீர்க்கதரிசி. மனுஷன் யோசிக்கிறத உடனே சொல்றாரு. ஒரு மனிதன் கூட இருக்கும்போது பகுத்தெறியக்கூடிய ஒரு கிருபை அவருக்குள்ள ஏற்கனவே இருக்கிறது. அது தேவனுடைய வரங்களும் அவருக்குள்ள இருக்கிறது. அதுதான் சொல்றாரு, அவர் தனக்குள்ள அறிந்த அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்குதோ, இப்ப நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு இடரலா இருக்கா, மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்துக்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும் சொல்லிட்டு அப்புறம் அந்த வார்த்தைகளை சொல்லி வராரு. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. இது எந்த காரியத்தை சொல்றாருன்னா, கர்த்தருடைய பந்தி திருவிருந்து நம்ம சொல்றோம். அவருடைய சரீரம், அப்பம், அந்த திராட்சை ரசம், அவருடைய ரத்தம், இதை குறித்து அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள விஷயங்களை சொல்லிட்டு வர்றாரு. இதை சொல்லும் போதும் அவங்களுக்கு கடினமாக இருக்குது, அதை அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியல. அப்போ இதை சொல்லிக்கிட்டு வரும்போது 65 சொல்கிறாரு, யூதாச குறித்தும் சொல்கிறாரு. சொன்ன பிறகு 66 படிக்கிறோம், அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். உபதேசம், இப்போ உபதேசத்தை கேட்க அவர்களுக்கு மனதில்லை. அப்போ நான் சொல்லி முடிக்கிறேன், என்ன தெரியுமா, உபதேசத்தை கேட்கணும். உபதேசத்தை கேட்டால்தான் நிலைத்திருக்க முடியும். நிலைத்திருத்தல் என்பது கீழ்ப்படிதல். ஒரு வசனம் படிக்கிறேன், ரோமர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 6:17 பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தோம், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய்
கீழ்ப்படிந்ததினால். ம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன விஷயம்னு சொன்னால், அங்கே கடினமாக இருந்தது அவங்களுக்கு, ம். ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. ஆனால் பவுல் இங்கே சொல்லும்போது நீங்கள் மனப்பூர்வமாக உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்தீங்க. அப்படி இருந்ததுனால நாம் அப்போ இன்றைக்கி சொல்லப்படுற வார்த்தை என்ன? ஆண்டவர் கொடுத்த உபதேசமே எதற்குன்னு சொன்னால், மனிதன் தவறான வழியை விட்டு சரியான வழியிலே வாழ்ந்து நித்திய ஜீவனை அடைவதற்காக தான் உபதேசங்களை அவர் கொடுத்தார். அன்றைக்கும் இன்றைக்கும் யார் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனுக்கு குறிக்கப்பட்டவர்கள். அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாவிட்டால் நித்திய அழிவு என்பது நிச்சயம். அந்த அழிவுக்கு போகக்கூடாது என்பதற்கு தான் நமக்கு கர்த்தர் அந்த வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறதுனால நாம் ஆத்தும பாரத்தோடு இவைகளை பிறருக்கு நாம் சொல்லி அறிவித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக நித்திய ஜீவன் யார் அடைய முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்களானால் உபதேசத்தை கை கொள்ளக்கூடியவர்கள். இயேசு உபதேசித்தார். ஆனால் கூட இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அதை கேட்க மனம் இல்லை. இப்போது நம்ம கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய நேரத்தில் வசனத்தை கேட்பதுக்கும் அவங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனைகளுக்கும் கீழ்ப்படிப்பதுக்கும் அவர்களுக்கு மனம் இல்லாமல் போகிறது. ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆலோசனை இல்லாத இடம் சீர்கெட்டு போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது உபதேசங்களை கை கொண்டு நடக்கக்கூடியவர்கள் நித்திய ஜீவனை பிரவேசிப்பார்கள். அப்படி கை கொள்ளவில்லை எனால் ஆக்கினி தீர்ப்பு அடைவீர்கள் என்பதை ரொம்ப துல்லியமாகவும் அழுத்தமாகவும் வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா பொய்க்கு பிதாவான சாத்தான் பல பொய்களை தனக்குள்ளே இருந்து எடுத்து, ஏன்னா இயேசு பேசுகிற எல்லாமே பிதாக்குரியதே பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவரும் எல்லாவற்றையும் அவர் சுயதனமாய் பேசாமல் அவர் எல்லா கேள்விப்படுகிறதையே நமக்கு அறிவிப்பார் என்பதும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். அப்படியானால் அவர்கள் திருத்துவத்தில் ஒன்றாய் சேர்ந்து இணைந்து செய்கிற காரியத்தை நாம் கீழ்ப்படிந்து நாம் நடப்போமானால் நிச்சயமாய் நித்திய ஜீவனை நாம் சுதந்தரிக்க முடியும். எனவே தேவனோடு கூட இணைந்து வாழ்வதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். உபதேசங்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். அப்படி செவி கொடுத்து நாம் வாழும்போது தான் கர்த்தர் தம்முடைய இரக்கங்களும் கிருபைகளும் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். இந்த நிகழ்ச்சியில் பேசப்பட்டிருக்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் கவனிப்பீர்களானால் அவர் தேவ ஆலயங்களில் பிரசங்கித்தது தான் ஏராளமான காரியங்களை நம்முடைய அன்பு போதகரவங்க நமக்கு சுற்றி காண்பித்திருக்கிறாங்க. இன்றைக்கும் சபைகளில் தான் உபதேசங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த சபையில் கேட்கப்படுகிற உபதேசங்களுக்கு செவி கொடுக்குறீங்களா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க. நீங்கள் அட்டன் பண்ணிட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் கம்யூனியனில் பங்கு பெற்று போகிறது பெரிய விஷயம் இல்லை. வசனத்துக்கு செவி கொடுத்து நடக்கிறீங்களா? அது வசனம் அவர்கள் பேசவில்லை, அவர்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே பேசுகிறார். அப்போ அந்த வசனங்களுக்கு செவி கொடுத்து நாம் நடக்கும்போது நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். ஒருவேளை அந்த இடத்துல இருக்கிற ஊழியக்காரர் வேதத்துக்கு புறம்பா சில காரியங்களை பேசுவாரானால் அதுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. வேத வசனத்தை குறித்து அவர் நமக்கு போதிக்கும் போது வசனத்தில் உள்ள காரியங்களை ஆவியானவரை கொண்டு அவர் எடுத்து சொல்லும் போது அந்த வசனங்களுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நிகழ்ச்சி இந்த பகுதியோடு கூட ஒரு நிறைவுக்கு வருகிறது. ஆனால் அடுத்த பகுதியில் தொடர்ந்து இந்த உபதேசங்களை குறித்தும் இன்னும் மேன்மையான காரியங்களை ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். தன்னுடைய நேரங்களை ஒதுக்கி நிறைய ஊழியத்தை நடுவில் நம் மத்தியில் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி அதை நிறைவேற செய்கிற நம்முடைய அன்பு போதகருக்கு நான் மிகுந்த நன்றி சொல்லுகிறேன். தொடர்ச்சி அடுத்த பகுதியில் மீதியான காரியங்களை பார்க்க போகிறோம். நீங்களும் இதை பார்க்குற நீங்கள் கேட்டு அதன்படி நடக்குங்க. அதே நேரத்தில் மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் சந்திக்கிற வரை தற்போது நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.